சற்று முன் ஒன்றாக சேர்ந்து வந்து திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக, ஓபிஎஸ், பாமகவின் ராமதாஸ் திடீர் பரபரப்பு. பல லட்ச வாக்குகளை இழக்கப் போகும் அதிமுக கூட்டணி. சற்று முன் என்னதான் நடந்தது? அதாவது தமிழக அரசியல் சூழ்நிலையை இப்போது எடுத்துக்கொண்டால், தேர்தல் நெருங்குவதால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக தேர்தல் வேலைகளை பார்த்து வருகிறது. அதிலும் அதிமுக, திமுக கூட்டணிக்குள் எந்தெந்த கட்சிகளை கொண்டு வருவது, அதேபோல கூட்டணியிலிருந்து எந்தெந்த கட்சிகளை வெளியே செல்லவிடாமல் தடுப்பது என பல விஷயங்களை செய்து வருகிறது. அதே சமயம் திமுக, அதிமுக கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளையும் தயார் செய்து வருகிறது. மக்களுக்கு இலவசமான திட்டங்கள், நிறைய திட்டங்களை திமுக, அதிமுக கட்சிகள் அறிவிக்க இருக்கிறது. அதுவும் அண்மையில் பொங்கல் பரிசாக முதல்வர் ஸ்டாலின் 3000 ரூபாய் கொடுத்தது என்பது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ஆக இதற்கு இணையாக அதிமுக தரப்பும் பல இலவச திட்டங்களை அறிவிக்க இருக்கிறது. அதே சமயம் தேர்தல் பிரச்சாரங்களையும் திமுக, அதிமுக கூட்டணிகள் இப்போதே தொடங்கிவிட்டது. மேலும் இதுவரையிலும் என்னதான் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் ஓரளவுக்கு செட்டிலாகிவிட்டது போல தெரிந்தாலும் கூட, இன்னும் ஒரு சில முக்கியமான நபர்களும் ஒரு சில முக்கியமான கட்சிகளும் எந்த ஒரு கூட்டணிக்கும் செல்லவில்லை. குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பு, தேமுதிக தரப்பு, ராமதாஸின் பாமக தரப்பு என இப்படியாக இத்தகைய முக்கிய நபர்களும் இதுவரை திமுக, அதிமுக என இந்த 2 கூட்டணிக்கும் செல்லாமல் இழுத்தடித்து வருகின்றனர். ஆகவே இத்தகைய நபர்களின் கூட்டணி அறிவிப்பு என்பது திமுக, அதிமுக கட்சிகளின் வெற்றி தோல்விகளை மாற்றக்கூடிய சூழலில்தான் இருக்கிறது. ஆகவே யாராக இருந்தாலும் ஒருவரை கூட இழக்கக்கூடாது என்று திமுக, அதிமுக கூட்டணிகள் இவர்களிடமும் பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது. ஆனால் இறுதியாக திமுகவுக்குத்தான் இப்போது மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆமாங்க, இப்போது திமுகவை நோக்கி ஓபிஎஸ் தரப்பு, தேமுதிக தரப்பு, பாமக தரப்பு என, அதாவது பாமகவின் ராமதாஸ் தரப்பு என இவர்கள் அனைவரும் திமுகவை நோக்கி வந்துவிட்டனர். கிட்டத்தட்ட திமுக கூட்டணியில் இணைந்து விட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தில் முக்கியமான கட்சிகள் மற்றும் ஓரளவுக்கு முக்கியமான கட்சிகள் என சொல்லப்படும் அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் சென்றுவிட்டது. ஆகவே கூட்டணிகளுக்கு சென்ற கட்சிகளை தவிர்த்து பார்த்தால் இப்போது ஓரளவுக்கு பலம் வாய்ந்த நபர்கள் மற்றும் பலம் வாய்ந்த கட்சிகள் என்று பார்த்தால் இவர்களை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதில் தேமுதிகவை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாத சூழ்நிலைக்கு தேமுதிக தள்ளப்பட்டுள்ளது. ஏனென்றால் தேமுதிக கட்சி அதிமுக கூட்டணிக்கு செல்வதென்றால் கண்டிப்பாக மோடி தமிழகத்திற்கு வந்து கூட்டணியை அறிவிக்கும் போதே சென்றிருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அதிமுக கூட்டணியில் இணைந்தால்தான் தேமுதிகவுக்கு நல்ல ஒரு மதிப்பாக இருந்திருக்கும். ஆனால் தேமுதிகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது தேமுதிகவுக்கு உடன்பாடு இல்லை என்பதை இதன் மூலமே புரிந்து கொள்ள முடிந்தது. அது மட்டுமில்லாமல் தேமுதிக கேட்ட சீட்டுகளை அதிமுக கூட்டணி தர முடியாது என்று மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியானது. ஆக இந்த ஒரு காரணத்தால் தேமுதிக கட்சி அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அதே சமயம் கடந்த முறை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருந்தபோது ராஜ்யசபா சீட் தருவதாக கூறிவிட்டு அதிமுக ஏமாற்றிவிட்டது. ஆகவே அதையும் ஒரு காரணமாக காட்டி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது முடிவுக்கு வந்தது. ஆகவே இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக கட்சி இடம்பெறாது என்பது மட்டும் தெரிகிறது. இந்த நிலையில்தான் தேமுதிக கட்சியை பொறுத்தவரையில் கடந்த சில நாட்களாக திமுகவிடம் தீவிரமான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. திமுகவின் மேல்மட்ட தலைவர்களின் வீடுகளுக்கே தேமுதிகவின் முக்கிய தலைவர்கள் அடிக்கடி வருகை தந்து வருகின்றனர். அதே சமயம் திமுக, அதிமுக கூட்டணியை தவிர்த்து தேமுதிக கூட்டணியால், அதாவது தேமுதிக கட்சியால் தனியாகவும் நிற்க முடியாது. அப்படி நின்றால் தேமுதிக கட்சி தற்கொலை செய்வதற்கு சமமாகும். அதேபோல விஜயுடனும் கூட்டணிக்கு செல்ல முடியாது. அனுபவமில்லாத விஜய் கட்சிக்கு தேமுதிக போன்ற கட்சி செல்வது என்பது சாத்தியமும் கிடையாது. அப்படியே ஒருவேளை விஜயின் கட்சிக்கு தேமுதிக கூட்டணிக்கு சென்றாலும் கூட தேமுதிக எதிர்பார்த்த அனைத்தையும் விஜய் போன்ற சிறிய கட்சியால் கொடுத்துவிட முடியாது. ஆக இப்போது தேமுதிகவுக்கு இருக்கும் ஒரே வழி திமுக மட்டும்தான்.
இது தேமுதிகவுக்கும் நன்றாகவே தெரியும். அதே சமயம் இப்போது திமுகவிடமும் அழுத்தமாக பேரம் பேச முடியாது. ஏனென்றால் திமுக முடியாது என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு தேமுதிகவுக்கு வேறு வழியே இல்லாமல் போய்விடும். அதனால் திமுக கொடுக்கும் சீட்டுகளை வாங்கி கொண்டு திமுக கூட்டணியில் நீடிப்பதே தேமுதிகவுக்கு ஒரே வாய்ப்பாக இருக்கிறது. மேலும் பிராக்டிக்கலாக இப்போது இருக்கும் அரசியலையும் தேமுதிகவின் அரசியல் நகர்வுகளையும் வைத்து துல்லியமாக பார்க்கும்போது தேமுதிக கட்சி திமுக கூட்டணியில் இணைவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் இப்போது திமுக கூட்டணியில் இணைவதற்கே வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களும் இனிமேல் அதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் எடப்பாடியை எதிர்த்துதான் அதிமுகவிலிருந்து வெளியேறினார் ஓபிஎஸ். அப்படி இருக்கும்போது எடப்பாடியுடன் கூட்டணி போடுவது சாத்தியமே கிடையாது. அதே சமயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டிடிவி தினகரனுடன் ஓபிஎஸ் அடிக்கடி சந்தித்து எடப்பாடியை எதிர்த்து நாமெல்லாம் ஒரே கட்சியில் கூட்டணியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று பேசியிருக்கிறார். அப்படி பேசியிருந்தும் கூட அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் தற்போது அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்து விட்டார். இதனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ முதுகில் குத்திவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிந்திருந்தால் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடிக்கு விட்டு கொடுத்து சென்றிருப்பார். அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுகவில் இருந்திருப்பார்கள். ஆனால் டிடிவி தினகரனின் செயல்பாடுகள் மிகவும் சுயநலமாக இருந்துள்ளதை ஓபிஎஸ் அவர்கள் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டார். அதே சமயம் ஓபிஎஸ் அதிகமாக நம்பியிருக்கும் பாஜகவும் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறது. ஆக இனிமேலும் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக ஓபிஎஸ் தரப்பும் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தென்படுகிறது. தேமுதிகவுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் ஓபிஎஸ்க்கும். ஏனென்றால் ஓபிஎஸ் இனிமேல் தனியாக நின்றால் ஒரு தொகுதியில் கூட இவரால் வெற்றி பெற முடியாது. அதேபோல இவருக்கு இருக்கும் அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது இனிமேல் இவர் விஜயுடனும் கூட்டணி செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு இப்போது இருக்கும் ஒரே வாய்ப்பு திமுக மட்டும்தான். அதேபோல ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து பாமக ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவதற்குத்தான் வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. அதற்கு காரணம் அன்புமணிக்கும் இவருக்கும் இடையே வந்த மிகப்பெரிய சண்டை என்பது இவர்களது பாமக கட்சியவே இரண்டாக பிரித்துவிட்டது. இனிமேல் அன்புமணி இருக்கும் திசையில் தலை வைத்து கூட படுக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் நிரந்தரமான பகையை உருவாக்கிவிட்டார். மேலும் அதிமுக கூட்டணியில் அன்புமணி ஏற்கனவே இணைந்து விட்டார். ஆக இனிமேல் அன்புமணி இருக்கும் அதிமுக கூட்டணியில் ராமதாஸால் இணைய முடியாது. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் இனிமேல் தனியாகவும் நிற்க முடியாது. ஏற்கனவே இவருடைய பாமக கட்சி இரண்டாக பிரிந்துவிட்டது. இதனால் பாமகவுக்கான ஓட்டு வங்கி என்பது சிதறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் இந்த தேர்தலை தனியாக சந்தித்தால் அதுவும் தற்கொலைக்கு சமம்தான். இது ராமதாஸுக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அரசியலில் நீண்டகால அனுபவம் என்பது இவருக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆக இவர் அதிமுக திமுக கூட்டணியை தவிர்த்து தனியாக நிற்கப் போவதில்லை. அதேபோல விஜயின் கட்சிக்கும் இவர் செல்லப் போவதில்லை. விஜய்க்கும் இவருக்கும் இடையிலான பகை என்பது கடந்த வருடங்களில் பார்க்க முடிந்தது. அதே சமயம் அரசியலில் அனுபவம் முதிர்ச்சி கொண்ட இவர் விஜய் போன்ற சிறிய கட்சியில் கூட்டணியில் இணைவார் என்பது சாத்தியமே கிடையாது. ஆகையால் இவருக்கும் இப்போது இருக்கும் ஒரே சாய்ஸ் திமுக கூட்டணிதான். ஆக இவரும் கூட திமுக மேல்மட்ட தலைவர்களிடம் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் ஏற்கனவே அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் இப்போது பலமாக உருவாகிவிட்டது. அந்த ஒரு விஷயத்தை பொதுமக்களின் பார்வையிலிருந்து அளிக்க வேண்டுமென்றால் திமுக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியை அமைத்துவிட்டது என்பதை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதே சமயம் காங்கிரஸ் கட்சியும் கூட இன்னுமே இழுபறியாகத்தான் இருக்கிறது. எப்படியும் திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் கட்சி இணையப் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது இழுபறியாக சென்றுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஆக இதுபோன்ற சிக்கல்கள் திமுகவுக்கு இருப்பதால் இப்போது தேமுதிக ஓபிஎஸ் ராமதாஸ் அவர்கள் திமுக கட்சியில் இணையும் அந்த ஒரு விழாவை மிகப்பெரிய விழாவாக நடத்த திமுக கூட்டணி முடிவு செய்திருக்கிறது. தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திமுகவில் இணைவதை பெரும் விழாவாக நடத்தி பொதுமக்களிடையே திமுக மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்க இருக்கிறது.
சரி, நீங்கள் சொல்லுங்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ் போன்றவர்கள் இணையும் போது அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அமையுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.